ஹாய், திஸ் இஸ் சாட்டர்டே ஈவினிங். கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. அதையெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். பட்டாணி ஊற வச்சுருந்தேன், வறுக்கலான்னு சொல்லி ஊற வச்சுருந்தேன். வெளியே கிளைமேட் பார்த்தா ரொம்ப டல்லாக இருந்துச்சு. சரி, பட்டாணி மசால் செஞ்சிடலாம். என் ஹஸ்பண்ட் வந்து ரோட் சைட் பட்டாணி மசால் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும், அதை செஞ்சிடலாம். பட் வந்து எங்கள் அத்தைக்கு வந்து வறுத்து கொடுத்தா தான் பிடிக்கும். அவங்களுக்கு வறுத்து கொடுத்துட்டு எங்களுக்கு ரோட் சைட் பட்டாணி மசாலா செய்யலான்னு எடுத்தேன். ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ரோட் சைட் பட்டாணி மசாலா செய்யலான்னு பல யூடியூப்பெல்லாம் சர்ச் பண்ணி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் அரைச்சி போட்டு அது பயங்கரமாக சொதப்பிடுச்சு. கஷ்டப்பட்டு வேற ஒரு சேனலில் பார்த்து ஈஸியான ஒரு மெத்தட் சொன்னாங்க. சாம்பார் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வெங்காயம், தக்காளி போட்டு கடைசியில் கடல மாவு அரைச்சி ஊற்றினா சூப்பராக வரும் அப்படின்னாங்க. பட் ட்ரை பண்ணி பார்த்தோம், அதே மாதிரி டேஸ்ட்டாக வந்துடுச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு எடுத்து கொடுத்துருந்து அவர் சாப்பிட்டு வேறு லெவல் அப்படின்ட்டாங்க. என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சாலும் அவங்க அப்ரிஷியேஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாகப்படுது இல்லையா? என்னோட சாட்டர்டே இந்த ஸ்நாக்ஸோடு தான் முடிஞ்சுது. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.